என்ன வாசல்ல வந்து காத்துட்டு இருக்கீங்க? தடி என்ன வீட்டுக்கு வரலையா? நல்ல வேளை வந்தப்பா. வேண்டி ஒருத்தர் மூலமா ஒரு திடீர் ஏற்பாடு. திருச்சியில இருந்து ஒருத்த நம்ம உமாவை பொண்ணு பார்க்க வராங்க. உமா குட்டிக்கு கல்யாணமா? அவ குழந்தையா? 2 வருஷமா நான் வயத்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமோ போங்க, என்னால நம்பவே முடியல. புள்ள வீட்டுக்காரங்க எப்ப வராங்க? இன்னும் 1/2 மணி நேரத்துல. பாபுக்கு தெரியுமா? நானே போன் பண்ணி அவன் ஆபீஸ்ல சீக்கிரம் வர சொல்லிருக்கேன். ராஸ்கல் அவன் எங்கிட்ட கூட சொல்லவே இல்ல. ரெட்டவாளுக்கு புடவை எல்லாம் கட்டி பூவெல்லாம் சுத்தி வச்சிருப்பீங்களா? பாக்கணுமே. உமா டேய், டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரல. வழக்கமா 4 மணிக்கெல்லாம் வந்துடுவா. அது வேற கவலையா இருக்கு. என்னமா நீ? சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு பண்ணுங்க, இப்ப வர்றவங்களை இங்க உட்காந்து வைங்க, நான் போய் அவளை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நாளா இப்படித்தாப்பா, திடீர்னு நெஞ்சு வெளி வருது. கோபு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிடுவான். அதனாலதான் அவன்கிட்ட சொல்லல. ஆனா அவனுக்கு தெரியாம டாக்டர் கிட்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. கொஞ்சம் இருங்கம்மா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போ. அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா தப்பு இல்ல. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போனா கோபு என்ன திட்ட மாட்டான். நான் முதல்ல போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். ஆமா, டாக்டர் அட்ரஸ் என்ன? அம்மா பொண்ணு எங்க அம்மா? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல இன்னைக்கு பரீட்சையா, கூட்டிக்கிட்டு வரதுக்கு பையன் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப வந்துடுவா. பொண்ணு டைப் வேற அடிக்குதா? போடுங்க. அப்பா சித்துப்பு துண்ணுட்டான், காரம் கொண்டா. பையனுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். பாத்திரத்தை திருப்பி கொடுத்துருவான். நீங்க ஒண்ணும் வித்தியாசம் என்ன வேண்டாம். அம்மா, எனக்கு போடுற காப்பியில மட்டும் சுகர் வேண்டாம். டேய், உன் புத்திய காட்டுறீல, தெரியாடுறா. நீங்கதான் திருச்சியில இருந்து வந்தீங்களா? அதிகாரி இதான் பொண்ணு. போய் புடவை எல்லாம் கட்டிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நாங்க புடவையா பார்க்க வந்தோம், பொண்ணத்தான் பார்க்க வந்திருக்கோம். அப்பா ஓகே ஓகே. மாப்பிள்ளை பையன் வரலீங்களா? இவன் தான் மாப்பிள்ளை பையன், மை சன்னு. ஏமா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? +2. சமைக்க தெரியுமா? தெரியும்னு சொல்லுது. பாட தெரியுமா? தெரியும் தெரியும். கர்நாடக சங்கீதமா, சினிமா பாட்டா? ரெண்டும் தெரியும். அப்படின்னா வாடி என் கப்ப கிழங்க பாடுமா? என்ன பாட்டு சார்? வாடி என் கப்பா கிழங்க. பாட்டு தெரியாதா? நீ பாடு. பிட்ட எடுத்து நான் எடுத்து கொடுக்குறேன். எடுத்து குடுக்கறியா? பெரிய தூக்கு தூக்கி அச்சி வெளிய போ. கெட் அவுட் ஐ சே. போங்க. என்னப்பா கெட் அவுட்? வாடி என் கப்பா கிழங்கன்னு பாட்டு கேட்டதுல என்ன தப்பு? இவ அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது தெரியுமா? அந்த கல்யாண பொண்ண ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு பாட சொன்னேன். நல்லாவே பாடுச்சு. உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அண்ணி நல்லா பாடும். ஐயோ அம்மா. அம்மாவுக்கு பாட்டு பாட தெரியுமா? எங்க அக்காவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுமா? எங்கம்பழம் பாட்டு பாச்சு, பையனுக்கு புடிச்சு போச்சு, இஸ்திரி போட்டான். அவ்வளவு ஏன், 8 பேர் என்ன வந்து பார்த்தாங்க, வேண்டாம்னு போயிட்டாங்க. அப்புறமா இவர் வந்தாரு. மச்சான் உன்னை பாட்டு மயங்கி போன்னு பாட சொன்ன. பாடினா ஒரு லைக்காய் பத்தி தட்டிக்கிட்டேன். ஐயா, தயவு செய்து வெளியே போயிடுங்கய்யா. போயிடுங்கய்யா. கெட் அவுட் ஐயா. வாடா போலாம். வாடி என் கப்ப கிடங்குன்னு பாட்டு பாட தெரியாத வீட்டுல நமக்கு என்ன சம்பந்தம் வேண்டியது? புறப்படுவோம். ஆமா, இதெல்லாம் நமக்கு ஏத்துக்கோ. போங்க. இது யாரு? இது உங்களுக்கு. அச்சி, அதை அப்ப வச்சுட்டு போ. ஏப்பா, துண்டை வச்சுக்கோ, முச்ச போட்டுக்கோ. பாருப்பா, எல்லாம் அப்படியே இருக்குது. இந்தாங்க, இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கிடுங்க. நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. சுருக்கமா சொன்னா, அவங்க 24 மணி நேரமும் ரெஸ்ட்ல இருந்தா கூட தப்பு இல்லதான். அவங்கள நீங்க ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஓகே? சும்மா வர்ற கோவத்துல அரைஞ்சு பல்லெல்லாம் உதுத்துப்படுவேன். யாரும் குறுக்க பேசக்கூடாது. என்ன அம்மா நீங்க? இன்ஸ்டிடியூட்டுக்கு எத்தனை மணிக்கு போறா, எத்தனை மணிக்கு திரும்பி வரான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஏய், எலும்பெல்லாம் முடிச்சுடுவேன். யாரம்மா சொல்லு? யாரவன்? அவர் பேரு திலக். அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுடி. காதல். ஐயோ, அடி உமா. இப்ப கத்துங்க.
உங்க பொண்ணுக்கு காதல் முத்தி போய் ஒரு தருதல பயலோட ஓடுறதுக்கு தயாரா இருந்தா. நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தேன்னா நடந்திருக்கும். அந்த பையன் என்ன பார்த்து ஓடி போயிட்டான். 4 அரை வச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, இவ டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டு IAS ஒண்ணு எழுத போறது இல்ல. வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைங்க, முடிஞ்சா கைத்த போட்டு கட்டி வைங்க. இதெல்லாம் அந்த பாபு பையன் கிட்ட சொல்ல வேண்டாம், ரொம்ப லபோதிமோன்னு கத்துவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சா எங்க 2 பேரையும் பிரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பேன். ஐம் சாரிம்மா. நான் ஒண்ணுமே சொல்லலையே. இவளை கண்டிக்கிற உரிமை இந்த வீட்டுல பொண்ணு தவிர வேற யாருக்கு இருக்கு? இவ செஞ்ச காரியத்துக்கு பொம்பளை கை நீட்டு அடிக்க நானே அடிச்சிட்டேன். ரொம்ப பட்டுருச்சு இல்ல? நீ பண்ணதும் தப்பு தானே. நீ இருங்கம்மா இருங்கம்மா. நீ போய் மூஞ்சி ஆளுமிட்டு வா. போ 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 இருங்கம்மா. இது எனக்கும் ஒரு தங்கச்சி இல்லையா? அதான் பொம்பளை பிள்ளைய கை நீட்டு அடிக்க கூடாதுதான். ஆனா நான் போலன்னா ரொம்ப தப்பா இருக்குமா. காப்பி கொண்டாங்கம்மா. என்னம்மா இது? நீங்க சொல்ல வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருதய நோய் இருக்க விஷயத்த நான் கோபுகிட்ட சொல்லுவேனா? சத்தியமா நான் சொல்ல மாட்டேமா. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க டாக்டர் சொன்ன எல்லா மருந்தையும் சாப்பிடணும், வேலை தவறாது சாப்பிடணும், கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. எங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு கட்ட வேண்டிய பணத்தை டாக்டர் கிட்ட கொடுத்துட்டேன். டேய், உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். கோபுக்கு தெரிஞ்சா இந்த பணத்தை போய் கேட்டியாடா, நீ சரியான சுயநலவாதியும்பா. ஐ டோன்ட் மைண்ட், ஐ எம் பிராக்டிகல். நேத்தே நான் உங்களுக்கு டெலிபோன் பண்ணனே ஏன் தெரியுமா? ஒரு நல்ல காதல் கதை, பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி ரெடியா வச்சிருக்கேன். ஆமாண்டா, அருமையான கதைடா. கலைவாணர் அரங்கம், RR சிப்பாய்களும் அருமையா போகும். உனக்கு எனக்கும் பிரமாதமான ரோல் இருக்கு. கதையே கேட்கல, எப்படா தெரியும் உனக்கு? ஒரு ஊகம் தான். காபி சாப்பிடுறீங்களா? இல்ல, கதையை சொல்லிடுங்க, தலைவலி வந்ததும் சாப்பிடுறேன். சுபா, ஆடிய ஆட்டம் என்ன? ஏங்க இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கதைங்களா? என்ன விவசாயம் இல்லாம கேக்குறீங்க? ஒரே கதை தாங்க, அதுவும் இன்டர்வல் வரைக்கும் தான். ஆடியா வரைக்கும் இருக்குது. ஆட்டம் என்ன ரூம்ல இருக்குது. சரி, நான் கொஞ்சம் வெளியே போய் இது அடக்கிக்கிங்க, கதையை கேட்டு போலாம். உட்காருங்க. என்னமா அந்த ஓபனிங் சீன் எடுங்க, சின்ன சீன். சின்ன சீனா? இந்த ஆரம்பிக்கலாமா? எடுத்த உடனே புள்ளையார் சுழி. என்னங்க சத்தம்? தலைவலியா? அட கையெடுங்க. பிள்ளையார் சுழி இல்லாம கதை ஆரம்பிக்க முடியுமா? படிமா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், டாட்டா மாதிரி. டாட்டானது ஞாபகம் வருதுங்க. நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து பொறுமையா உட்கார்ந்து முழுக்க. டாட்டா மாதிரி, கிட்ட போய் படி. பிர்லா மாதிரி, சேஷசாயி மாதிரி, மஃபத்லால் மாதிரி. பயங்கர போயிட்டு. ஏங்க, பணக்காரங்கன்னா எங்களுக்கு புரியாதா? அதுக்காக இந்தியால இருக்க அத்தனை பணக்காரங்க பேரையும் சொல்லணுமா? என்னங்க நீங்க? அந்த கோடீஸ்வரருக்கு அம்மா இல்லைங்க, ஒரு பையன் அமிதாப் பச்சன் மாதிரி. ஆமா, அமிதாப் பச்சன் மாதிரி, தர்மேந்திரா மாதிரி, ரிஷி கபூர் மாதிரி, ரத்தி மாதிரி. அட என்னங்க? ஒரு நாள் அந்த கோடீஸ்வரர் பொட்டுன்னு செத்து போயிட்டாரு. யார மாதிரி தெரியுமா? என்ன மாதிரி? கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் உங்க கை மேலே உட்கார்ந்திருந்தேன். ஆமா. தெரியாத விடுங்க. அந்த செத்தவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை தூக்கிட்டு போய் வேணாங்க, கிருஷ்ணா மட்டை கண்ணமாப்பேட்டை நம்மளே அங்க கொண்டு போயிடுவாங்க. வேணா, புறப்படலாம் சார், நாங்க வரோம் சார். இது என்னங்க கண்டிங்க? செகண்ட் ஹாஃப் ஃபயர் இன்ஜின் மாதிரி வரும். டிங் 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 மணி அடிச்சுக்கினே ரூம்ல போய் ஒரு புத்தகத்தை உருவிட்டு வரட்டுமா? என் கைய உருவுங்க, வலிக்குது. ஷேப். அந்த அப்பா பட்டுன்னு போன உடனே அந்த 22 வயசு பையன் தலையில குடும்ப பாரம் விழுந்துடுது. என்னமா நீ வயசை தப்பா பிடிக்கிற? அடுத்த சீன்ல என்ன எழுதி இருக்குது தெரியுமா? பையன் 1960ஆம் வருஷம் 8வது மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு பிறந்தாங்கற கணக்கு அடிக்குதேமா. ஏன் சார், பையனை என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோமா இல்ல ஜாதகம் எழுத போறோமா? எதுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? பொறுமையா உட்கார்ந்து கதையை கேளுங்க. இதுங்களுக்கு இந்த சீன் புரியலமா? லவ் சீன் அப்படி பாருங்க. இப்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கதை சொல்றேன். இப்ப நம்ம கதையில சிம்லா போறோம். போய்ட்டு ஆல் தி பெஸ்ட். டேய், அந்த இடத்துல ஒரே ஸ்னோ. ஒண்ணே. ஆமா, பான்ஸ். அந்த ஹீரோ தன்னுடைய லேடி செக்ரட்டரியோட அப்படி ஜாலியா ஒரு கைய போட்டுக்கிட்டு அசிங்க பிடிச்சான கைய. என் கை இங்க இருக்குடா. அப்ப இது டேய் எடா. இல்ல வேணா விட்டு, கொஞ்ச நேரம் கதை சொல்லாமலாவது இருக்காங்க. கையை தாங்கிக்கலாம், கதையை தாங்கிக்க முடியாது.